இந்த வாரம் புதிய படங்கள் ஓடிடி மற்றும் ஓவர்சீஸ் ரிலீஸில் இன்னைக்கு லைலா, இமெயில், ஹனுமான் போன்ற படங்கள் அஃபிஷியலாக ஓடிடி மற்றும் ஓவர்சீஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஹனுமான் படம் மல்டி லாங்குவேஜில் இப்போ அஃபிஷியலாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வெளியிட்டிருக்காங்க. லைலா மற்றும் இமெயில் படம் ஓவர்சீஸ் சிம்பிளி சவுத்தில் மட்டும் அஃபிஷியலாக வெளியாகியிருக்கு. நடிகர் வைபவ் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ரணம் படம் அஃபிஷியலாக ஓவர்சீஸ் டென்ட் கொட்டா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ஏப்ரல் 19 ஸ்ட்ரீமிங் பண்ணுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. வைபவோட 25வது மூவி இந்த படம் அஃபிஷியலாக டென்ட் கொட்டாவில் ஏப்ரல் 19 ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரஜினிகாந்தோட 171வது மூவியை இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அனிருத் மியூசிக்கில் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த படத்தில் பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் அவர்களும் நடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடக்கிறதாவும் நியூஸ் வெளியாகியிருக்கு. ரஜினிகாந்தோட 171வது மூவியில் மல்டி காஸ்ட் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரஜினிகாந்தோட இந்த படம் எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர்ஸ் ரஷ்மிகா மந்தானாவோட பிறந்தநாளை முன்னிட்டு அவங்களுடைய அப்கமிங்கான படத்துலேருந்து அஃபிஷியல் புது போஸ்டர் வெளியிட்டு அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புஷ்பா பார்ட் 2 படத்துலேருந்து ஸ்ரீவள்ளி கதாபாத்திரத்தோட புதிய போஸ்டர்ஸ் வெளியாகியிருக்கு. இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் இன்னும் 3 நாட்களில் ரிலீஸ் ஆகுது. அல்லு அர்ஜுனோட பிறந்தநாளை முன்னிட்டு ட்ரீசர் வெளியிடுறதா இருக்காங்க. டைரக்டர் சுகுமாரோட இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. புஷ்பா பார்ட் 2 படம் ஆகஸ்ட் 15 மல்டி லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட ஸ்ரீவள்ளி கதாபாத்திரத்தோட புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இன்னும் 3 நாட்களில் ட்ரீசர் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் கதையில் ஒன்று ராமாயணம் ஒரு படமாக உருவாக்குறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலை. ஹன்ஸ் ஜிம்பர் மற்றும் ஏஆர் ரகுமான் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதா இருக்காங்க. ரன்பீர் கபூர், யாஷ் மற்றும் சாய் பல்லவிலாம் ராமாயணம் ஸ்டோரியில் லீடாக நடிக்கிறாங்க. இப்போது ஏஆர் ரகுமான் மற்றும் ஹன்ஸ் ஜிம்பர் டிஸ்கஷனில் இருந்து ஒரு இமேஜ் ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு. ராமாயணம் ஸ்டோரி மல்டி ஸ்டார் காஸ்ட் நடித்து பேன் இண்டியா லாங்குவேஜ் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. நடிகர் ஜெயம் ரவியோட நடிப்பில் அடுத்த படம் ஜீனி படத்துலேருந்து கல்யாணி பிரியதர்ஷனோட பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு புதிய போஸ்டர்ஸ் ஜீனி படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஜெயம் ரவி நடிப்பில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ரீசெண்டாக கூட இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி கல்யாணி பிரியதர்ஷனோட பிறந்தநாளை முன்னிட்டு புது போஸ்டர் ஒன்று வெளியாகியிருக்கு. நடிகர் ஜிவி பிரகாஷ் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் அடுத்த படம் டியர் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆகுது. படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு மணிகண்டன் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன குட் நைட் படம் ஃபீமேல் வெர்ஷன் மாதிரி இருக்குது. ஜிவி பிரகாஷ் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படத்தில் மேரேஜ் கப்பலாக நடிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு தூங்குற வியாதி இருக்க போல் இருக்கு. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.